நம்முடைய கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் இளம் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதோ வந்துவிட்டார். மாநாட்டு திடலுக்கு நம்முடைய கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் இளம் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதோ வந்துவிட்டார். மிக எழுச்சியான ஒரு மாநாடு, அறிவு சார்ந்த மாநாட்டை மிக அருமையாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர், திமுக இளைஞரணியினுடைய மாபெரும் 2வது மாநில மாநாட்டிற்காக இதோ நம்மிடையே வருகை தந்து கொண்டிருக்கிறார். ஒற்றை செங்கலால் ஒட்டுமொத்த நாட்டையே திரும்பி பார்க்க வைத்த நம் மாண்புமிகு இளைஞநலன் விளையாட்டு மேம்பாடு மற்றும் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் அவர்களுக்கு உங்களின் பலத்த கரோஷங்களை எழுப்பி வருக வருக என வரவேற்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய மாண்புமிகு இளைஞரணி செயலாளர் வந்துவிட்டார். நம்முடைய கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் இதோ மாநாட்டு திடலுக்கு வந்துவிட்டார். தோழர்களே, தொண்டர்களே, இதோ வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு 2வது இளைஞரணியினுடைய மாபெரும் மாநாடு இதோ இன்னும் சில நிமிடங்களில் தொடங்க இருக்கிறது. 5 லட்சம் திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களோடு மாபெரும் மாநாடு 9 லட்சம் சதுர அடி பரப்பளவில் அமைக்கப்பட்ட மிக பிரம்மாண்டமான திடலில் கொள்கை பிரகடனத்தை இந்தியாவிற்கே உறக்கச் சொல்லும் விதமாக இதோ திமுகவின் இளைஞரணியின் மாபெரும் 2வது மாநில மாநாடு. இந்த மாநாட்டு திடலுக்கு நம்முடைய இளம் தலைவர் மாண்புமிகு அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்துவிட்டார். இன்னும் சில நிமிடங்களில் இதோ நம்முடைய முதலமைச்சரும் மாநாட்டு திடலுக்கு வந்துவிட்டார். வாழ்க வாழ்க வாழ்கவே, தந்தை பெரியார் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, அறிஞர் அண்ணா வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, டாக்டர் கலைஞர் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, பேராசிரியர் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, தலைவர் தளபதி வாழ்கவே. தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மாநிலங்களுக்குமான வழிகாட்டி, நம் மாபெரும் நம்பிக்கை, நம் கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். உங்களின் கரவொலிகளால் இந்த அரங்கம் மதுரட்டும். இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொடிமேடைக்கு வந்துவிட்டார். சேலத்து சிங்கம் வீரபாண்டியாரின் நினைவை போற்றும் விதத்தில் வீரபாண்டியார் கொடிமேடை அமைக்கப்பட்டிருக்கிறது. வரலாற்று சிறப்புமிக்க இந்த மாநாட்டின் தொடக்க நிகழ்வாக கொடியேற்றி இந்த நிகழ்வு தொடங்கப்பட இருக்கிறது.